கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 9:23. மேத்யூ 9:23. இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு. அதாவது இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாவேறு ஜெப தலைவனாகிய யாவீரு வந்து தன்னுடைய மகள் மரித்து போனாலும் கூப்பிடும்போது இயேசு கிறிஸ்து போய் கொண்டு இருக்கும்போது 12 வயது பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வந்து இயேசு கிறிஸ்துவை தொட்டு அதன் மூலமாய் அந்த சகோதரிக்கு சுகம் கிடைத்த உடனே அது யாருன்னு கேட்டு அங்கேருந்து பேசி முடிச்சுட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, யாவீரு வீட்டுக்கு வந்துடுறார். இங்கே யாவீரு வீட்டுக்கு வந்தால் என்ன பார்க்குறாங்க, தாரை ஊதுகிறையிலும் இறைகிற ஜனங்களே, அதாவது அழுது புலம்பக்கூடிய ஒரு மக்களையும் செத்த வீட்டுக்கு மோளம் அடிக்க தாரை ஊதுகிறவர்கள் என்று சொல்லக்கூடியதான். பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாளாகவும் 35வது அதிகாரம் 25வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். சகல பாடகரும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களில் யோசியாவின் மேல் பாடுகிறார்கள். அவைகள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே வழங்கி வருகிறது. அவைகள் புலம்பலின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யார்? எரேமியா தான் புலம்பலுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி. அவர் அது ஒரு புக்கை எழுதியிருக்கிறார். அது யோசியாக்காக எழுதப்பட்ட புஸ்தகம் அப்படிங்க அவர் மேலே வருத்தப்பட்டு எழுதப்பட்ட ஒரு காரியங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன, இங்கே வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அங்கே என்ன, புலம்பி அழக்கூடிய ஒரு கூட்டம். அதே மாதிரி எரேமியா 9வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்குறோம், நீங்கள் யோசனை பண்ணி புலம்பற்காரிகளை வரவழைத்து அதிலே பலகின ஸ்திரிகளை கூப்பிடுகள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன, இந்த புலம்பல் பண்ணுவதற்கென்றே அழுவதற்கென்றே அதே மாதிரி தாரை இந்த மாதிரி செத்த வீட்டுக்கு ஊதுவதற்கென்றே அவங்க இதையே தொழிலாக கொண்டவர்கள், ப்ரொஃபஷனல்ஸ் என்று சொல்லக்கூடிய மக்கள் உண்டு. அவங்க கூடி வந்து என்ன, எந்த வீட்டில் செத்த வீடு இருந்தாலும் அங்கே அழுது அதற்கான கூலியை வாங்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தாரை தப்பட்டை என்று சொல்லக்கூடிய காரியங்களை வாசிக்கிறவங்களும் அவங்களும் இங்கே கூலியை வாங்கிட்டு போயிடுவாங்க. இங்கே இதுதான் நடக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா செத்த வீடு என்பதற்கு ஒரு அடையாளமாக இது நம்ம தமிழ் கலாச்சாரத்திலே நம்ம பார்க்க முடியும். இப்போ யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, இல்லை ஏதாவது ஒரு வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சாவு நடந்துருச்சுன்னா உடனே அங்கே வந்து இந்த மாதிரி தாரை தப்பட்டை ஊதுறவங்கள, தாரை தப்பட்டை அடிக்கிறவங்க, அதே மாதிரி அழுகிறதுக்குன்னே வரக்கூடிய ஒரு கூட்டம், இருக்கக்கூடிய கூட்டம். இது என்னத்தை குறிக்கிறது? இது வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய துக்ககரமான செய்தி நடந்துருச்சு, இந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டு விட்டது என்று மற்றவர்களுக்கு அறிவிக்கும் விதமாக, அதாவது அவங்க வந்து ஒரு ஆறுதல் இல்லாத அளவிற்கு அழுது கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியதாக அதை காட்டும் விதமாக அவங்க சார்பாக இவங்க அழுவது. அதாவது வீட்டுக்காரர் சார்பாக இவங்க வந்து தொழில் பண்ணுறவங்க வந்து அழுது அவங்களுக்காக பதிலாக இவங்க அழக்கூடியது. சரியா? இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது ஒன்று வந்து உங்களுக்கு ஒரு காரியம் நடந்தால் நீங்கள் அழுகிறது ஒன்று. இப்போ உங்கள் சார்பாக இன்னொருத்தவங்க அழுகிறது எப்படி? சிந்திச்சு பாருங்களேன் ஒரு நிமிஷம். அதாவது இப்போ நீங்கள் அழ வேண்டிய இடத்துல உங்களுடைய சொந்த தகப்பனோ, உங்கள் தாயோ, இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களோ, உங்கள் மனைவியோ, கணவனோ, பிள்ளைகளோ இறந்து போயிட்டா நீங்கள் அழுகிறதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா? தானாக வருமே, ஐயோ அவங்கள இழந்துட்டோம். என்ன, நமக்கு வந்து நம்பிக்கையற்ற துக்கம் கிடையாது. ஏன்னா நம்ம அவங்கள வந்து ஒரு நாள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்ம முகமுகமாய் சந்திக்க போகிறோங்கிறது இருந்தாலும் இங்கே மனசுக்குள்ளே ஒரு பாரம் இருக்கும். அதனால் நம்ம அழக்கூடிய ஒரு காரியம். ஆனால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இதற்கு நீங்கள் ஆள் வச்சு அழுவீங்களா? இப்போ இதை இதோட ஒப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி ஜெபங்கிறது இதே மாதிரி மாற்றிட்டோம். எப்படி அழுகிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆளை வச்சு நீங்கள் உங்கள் சார்பாக உங்களை அழ சொல்கிறதுக்கு நீங்கள் ஆள் தேடுறீங்களோ, அதே மாதிரி இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவங்க ஜெபிக்கிறதுக்கு ஆளுங்களை தேடிட்டாங்க. எப்படி ஒரு தொழில் ரீதியாக வந்து அழுகிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்க மாதிரி, தொழில் ரீதியாக இன்றைக்கி ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சுட்டு தாங்கள் ஜெபிக்கிறது இல்லை. ஹலோ, நல்லா கவனிங்க. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி நிறைய பேர் வந்து யாராவது உங்களை விட யாராவது ஒரு போதகர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட மாட்டோமா, அந்த சகோதரன்ட்ட ஜெபிச்சிட மாட்டோமா, இந்த சகோதரன்ட்ட ஜெபிச்சிட மாட்டோமா அப்படின்னு இருக்கிறாங்க.
ஆனால் உங்களுக்கு என்ன புரியுறதில்ல, பிதாவாகிய தேவன்ட்ட போகிறதுக்கு உங்களுக்கு இடைத்தரகர்களே தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஒரு தொழில் ரீதியாக பண்ணுறவங்க தேவையில்லை. மாறாக உங்கள் தகப்பன் யார், நீங்கள் யாருன்னு சொல்லி கொடுக்குற ஆளுங்க தான் வேணுங்கிறது போய், இன்னைக்கு எப்படி வந்து அவங்க அன்னைக்கு வந்து அழுகிறதற்கு ஒரு ப்ரொஃபஷனல்ஸாக ஒரு தொழில் ரீதியாக உள்ள மக்களை தேடினாங்களோ, அதே போல் இன்னைக்கு வெட்கம், வேதனை, அவர்கள் ஜெபிக்கிறதுக்கும் ஆளுகளை தேடி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எப்படி? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ அந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், ஆமாம் ஆண்டவரே, இதோ அழுவதற்கு ஆளுகள் தேடுவது போல ஜெபிக்கிறதற்கும் ஆளுகள் தேடாம, ஆண்டவரே உம்மை அண்டிக் கொண்டு உம்முடைய பிரசன்னத்தில் எப்போதும் வாழ எங்கள் தேவன் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.